ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஆல்ரெடி ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு சிமிலராகவே ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியும். மினி ஒன் பீஸ் எபிசோட்ஸ் பார்த்த மாதிரி தான் இதுக்கப்புறம் தெரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 23. போன எபிசோட்ல நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. பொசைடன் வந்து ஷூரா கையில பொறுப்பு கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஜிகி அழிக்க ஏன் பவரை வாண்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஜெனோலித் சொல்றான். ஜிகி ஹேக் பண்ணி இந்த விஆர் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருதான். ஜெனோலித் ஏன் ஜிகியா மாறினர் அவர் ஹேக் பண்ணிட்டாரா அப்படின்னு ரெபக்கா ஹோமரான் எல்லாரும் பயப்படுறாங்க. மத்த எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வரான். மத்தவங்களுக்கு நம்ம ஹீரோ கேட்கிறோம், ஓ உனக்கு கூட ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு ரெபக்காவை அந்த இடத்துக்கு அவன் கொண்டு வந்துட்டு, ஷேகி நீ ஜெனோலித் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் ஆல்ரெடி கத்து கொடுத்துருக்கேன். அல்டிமேட் பவர் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெபக்காவை கிராவிட்டியை வச்சு அப்படியே அவன் கிரஷ் பண்றான். ஒரு பாடியில கண்டினியூஸா கிராவிட்டி அப்ளை ஆனா என்ன நான் உனக்கு காமிக்கிறேன். அப்படியே போனா அவ ஆர்கன்ஸ் எல்லாம் கிரஷ் ஆயிரும் போலியே அப்படின்னு ஜிகி சொல்லவும், கையை ஒன்னா சேர்த்து கட்டி இருக்கிறத மீறியும் நம்ம ஹீரோவை இதர் ஹீரோ யூஸ் பண்ணி இப்ப வெளியே வந்து ரெபக்காவை விடு அப்படின்னு ஜிகியை அட்டாக் பண்றான். பரவாயில்ல ஷிகி, குயிக்கா நீ அதுல இருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், எப்படிப்பா நீ அதுல இருந்து வெளியே வந்த அப்படின்னு ரெபக்கா கேட்கறா. நான் இது எதிர்பார்த்ததுதான் ஹோம்ரா சொல்றா. என்ன நார்மலா கட்டி போடியான்னு வயசு கதறிட்டு இருக்கா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், இது விஆர் ஸ்பேஸ் மறந்துட்டியா, இங்க நான் எப்படி வேணா எதை வேணா மாத்த முடியும் அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், அப்ப என் கிராண்ட் பா ரெபக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பவரை நீ யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ண அப்படி பண்ண சாரி அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், இது எனக்கு முதல்லயே தெரியும் ஹெர்மிட் சொல்றேன், அதை விட நீ குயிக்கா வெளியே வந்துட்ட அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், நல்ல வேலை ரெபக்கா உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இவனோட இந்த பவர் உண்மையிலேயே அவன் ஜிகி கிட்ட இருந்தா இதை இன்ஹெரிட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஜெனோலித் பாக்குறான். என்னோட அல்டிமேட் சீக்ரெட் டெக்னிக் பிளாக் ஸ்கையை நான் இவனுக்கு கத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெனோலித் யோசிக்கிறான். இப்ப எல்லாருமே விஆர் குள்ள இருந்து வெளியே வராங்க. ஏப்பா முடியல, இன்னும் இது 6 நாளைக்கு வர பண்ணணுமா அப்படின்னு எல்லாரும் டயர்டா இருக்காங்க. லாக்னா நீ எங்க கூட ஜாயின் பண்ணிருக்கலாம்னு கிளினே கேட்கவும், எனக்கு அது அவசியம் இல்ல. அப்புறமா ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு நம்ம சொல்லவும், ஜெனோலித் டென்ஷன் ஆகுறான். நாளைக்கு தான் உண்மையான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஜெனோலித் சொல்றாரு. நாங்க போய் மதரோட ரேலிக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், மதரோட ரேலிக்கு தெரியுதான் ஃபாரஸ்டாக்கே வந்தீங்களா இருந்தாங்க அப்படின்னு அவர் கொடுக்கவும், என்னது சாதாரண மோடியா அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இதுதான் ரேலிக் அப்படின்னு அவர் சொல்லவும், மதரோட ஈத்தறதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு ஹாப்பி சொல்றான். ஃபாரஸ்டா ஃபுல்லா இது நிறைய இடத்துலயே கிடைக்கும். ரேலிக்னு நீங்க பெருசா எதிர்பார்த்திருப்பீங்க, பட் எல்லா ரேலிக்குமே இந்த மாதிரி சிம்பிள் ஐட்டமா தான் இருக்கும் அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், எல்லாமே ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற சைஸ்ல தான் இருக்கு. அப்ப மதர்க்குள்ள நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு விச்சோ ஹெர்மிட்டோ யோசிக்கிறாங்க. எப்படியோ மதரை கண்டுபிடிக்க நமக்கு இன்னொரு கிலோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நான் குடிச்சிட்டு வந்துருதான் ரெபக்கா போகவும், கிராவிட்டியால பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிற பொண்ணு உன்னோட ஈத்தர் ரொம்ப வீக்கா இருக்கு, உனக்கு தான் இன்னும் கடுமையான ட்ரைனிங் தேவை அப்படின்னு ஜெனோலித் சொல்றாரு. நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி கிடையாது, என்னோட ஈத்தரை ரீசெண்டா தான் அவேக்னிங் ஆச்சு தெரியுமா, அப்ப வீக்கா தான் இருக்கும் ரெபக்கா சொல்லவும், அது இப்போதைக்கு வீக்கா இருந்தாலும் அது உலகத்தையே மாத்திர அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு ஜெனோலித் நினைக்கிறேன். முதல்ல வீடியோ எடுக்க தான் அட்வென்ச்சரிங் பண்ண ஆரம்பிச்சேன், பட் அட்வென்ச்சரிங் பண்ணணும்னா பவர் தேவை. ரெபக்கா கை கால ஆட்டிட்டு இருக்கவோ வச்சு அந்த இடத்துக்கு வர, இந்த வாட்டர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஒருத்தரோட ஈத்தரை ஆக்டிவேட் பண்ணும், பட் இதுக்குள்ள இருக்கும்போது நீ ட்ரைனிங் எடுத்தாம ஈத்தர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இனிமே டெய்லியும் நம்ம பாத் டைம்ல ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு விச் சொல்றா. ஏடன் ஜீரோ பிளானட் ஃபாரஸ்டாக்கு போனாங்க. அங்கதான் ஜிகி அவரோட ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருந்தாரு. கிராவிட்டி ஈத்தரோட ஃபவுண்டரான ஜெனலித்த ஷீகி அங்க கண்டுபிடிச்சான். அவர் ஷீகியோட டீமை ட்ரைனிங் பண்ணாரு. வரப்போற முக்கியமான பேட்டில் பாக்குறதுக்கு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ சாரி ஸ்பாய்லர் பண்ணிட்டேன். ஜிகியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் அவரை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் நேரோ ஷூரா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. எல்சி ஜிகியை தேடி போறான், ஜஸ்டிஸ் எல்சியை தேடி போறான். அவை காஸ்மோஸ்ல அவங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷாமே சொல்றா. நான் எப்படியோ டார்கெட்ல தானே ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்லவும், அது பத்தாது கரெக்டா நீ அந்த சென்டர்ல ஷூட் பண்ணணும், இருக்கிற ரொம்ப ஹார்டா அழுத்தாத அப்படின்னு ஜெனோலித் சொல்றாரு. உன் கால் இன்னும் ஸ்டடியா இல்ல அப்படின்னு ஹோம்ரா கிட்ட சொல்லுவோம். அட இதுதான் என் மாஸ்டர் சொல்லுவாங்க அப்படின்னு ஹோம்ரா நினைக்கிறா. ரெபக்கா ஒருத்தி மட்டும் தான் அவன் கையை கட்டி போட்டு வந்தா ஈத்தரை ஆக்டிவேட் பண்ண முடியல. நம்ம ஹீரோவா கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கா. கிராவிட்டி அப்படிங்கிறது உன் ஹார்ட்ல இருக்கிற வெயிட் தான். ஹார்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், உன் கிராவிட்டி அவ்வளவு ஹெவியா இருக்கும். பட் அதே நேரத்துல உனக்கு இன்னர் பீஸும் இருக்கணும், இல்லைன்னா நீ டார்க் சைடு விழுந்துருவ ஜிகி மாதிரியே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயோ பாத்ரூம்லயே என்ன கட்டி போட்டிருக்கீங்கன்னு ரெபக்கா கேட்கவும், உனக்கு இன்னும் ஃபோக்கஸ் அதிகம் தேவைன்னு நினைக்கிறேன். உன்னை ரெஸ்ட்ரெயின் பண்ணியுமே நீ ஒருத்தி மட்டும் தான் இன்னும் ஈத்தரை ஆக்டிவேட் பண்ணல. சோ உனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு இன்னொரு ஆளை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு விச் சொல்றா. பார்த்தா சிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. நீ மட்டும் வெளியே வரலன்னா என் டார்ச்சர் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. பக்கா குளிக்கிற சீனை இன்னும் அதிகமா பாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, ட்ரைனிங்லாம் கொஞ்சம் போரிங்கா போகும், சோ நம்ம 7 days ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷாமி சொல்றா. 7 நாள் ட்ரைனிங் முடிஞ்சு ஜெனோலித் ஃபாரஸ்டாலேயே விட்டுட்டு போறாங்க. மெயின்டெனன்ஸ்க்கு போயிட்டு அருணாவை யார் பாத்துப்பான்னு வயசு கேட்கவும், ஜெனச்சனோட வீட்டுல மீச்சானோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு அருணா சொல்றா. அதான் அந்த மீச்சான் மாதிரி இருக்கிற ஹெல்பர் ரோபோட்ஸ் தான் அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், அப்ப ஓகே நம்ம ஹீரோ சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே பேசிக் மட்டும் தான் கத்து கொடுத்துருக்கேன், நீங்க இன்னும் குழந்தைங்க மாதிரி தான், உங்க ட்ரைனிங்கை பொறுத்தா நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்க அப்படின்னு ஜெனோலித் சொல்லவும், மாஸ்டர் ஜெனோலித் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும், கடைசியா நீங்க ஜிகியை எப்ப பாத்தீங்கன்னு விச் கேட்கவும், 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கடைசியா வந்து மீட் பண்ணா மதரை தேடி போறேன்னு சொன்னான்னு சொல்லவும், ஓ ஷைனிங் ஸ்டார் நாங்களும் அவர் கூட தான் இருந்தோம், எங்களை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்கவும், இல்ல ஜிகி அப்ப தனியா தான் வந்திருந்தான் அப்படின்னு ஜெனோலித் சொல்றாரு. ரெட் கேவ்க்கோ தனியா தான் போயிருக்காரு, எங்கேயோ தனியா தான் வந்திருக்காரு, ஜிகி கூட நாங்களும் தான் கிளம்பணும், பட் சாக்ரா காஸ்மோஸ்க்கு வெளியே இருந்த எல்லா மெமரிஸையும் அழிச்சிட்டாங்க. நாங்க போற வழியில ஷீக்கிய பேபியா கண்டுபிடிச்சதுனால தான் மதரை தேடி போறதை விட்டு கிராண்ட் பெல்கே திரும்ப போயிட்டோமா, எங்க மெமரியை
எரேஸ் பண்ற லெவலுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஃபாரஸ்டால நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான், அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நான் என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் இழந்துட்டேன். முழிச்சு பார்க்கும்போது கிராண்ட் பெல்ல இருந்தேன். என் மெமரிஸ் திரும்ப அடையணுங்கிறதுக்காக தான் நான் மதரை தேடியே போக ஆரம்பிச்சேன். பட் போற வழியில தான் ஷீக்கி குழந்தையா இருந்தா, நான் அவனை கண்டுபிடிச்சேன். என் மெமரிஸை விடவோ ஷீக்கியை வளர்க்கறது தான் முக்கியம். நான் திரும்ப வந்துட்டேன். பட் அது ஒரு மிஸ்டேக். எப்படி நான் திரும்ப உயிரோட வந்தேன்னு எனக்கு தெரியல. பட் என் மெமரிஸும் சேர்த்து எனக்கு திரும்ப வந்துடுச்சு. ஷீக்கியை நான் உயிரோட விட முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ரோபோட்ஸ் தான் இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு ஜீகி சொல்லவும், அந்த ஷீக்கி நம்ம வழியில குறுக்க வருவான், அதனால தானே அவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீகி கூட இருக்கிறவன் கேட்கவும், இல்ல இந்த ஷீக்கியால ரோபோட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த காஸ்மோஸ்க்கே ஆபத்து. அதனாலதான் இனிமே எனக்கு எந்த ஃபேமிலியோ கிடையாது, மொத்த ஹியூமன்ஸையும் நான் கண்டிப்பா டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீகி வந்து இப்போ அவனோட ஆர்மரை மொத்தமா சேஞ்ச் பண்றான். இந்த நிறவோட எம்பயர்ல இருந்து ஆரம்பிப்போம், இனிமேல் அது எனக்கு சொந்தம் அப்படின்னு ஜீகி சொல்றான். ஆனிகோ சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம மட்ரோல் பிளானட்ல இருக்கோம். இங்க மலையே மட்டாதான் பையன். ஐயோ ஷீக்கி காப்பாத்து அப்படின்னு ரெபேக்கா கத்துறா. கௌஷ்போ வந்து ரெபேக்கா வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, அந்த பிளானட்ல நீங்க ரெலிக்க தேடி போனீங்களே, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும், கண்டுபிடிச்சோம் பட் அது ரொம்ப பெருசு அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. அவ்வளோ பெரிய பில்டிங் ஒரு ரெலிக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம இந்த பில்டிங்கே எடுத்துட்டு போகணும்லாம் அவசியம் இல்ல, இதுல இருக்கிற ஈத்தரை அப்சர்வ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. பெரிய சைஸ்ல இருக்கே, ரொம்ப டைம் எடுக்குமோ நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு பிட்ட லெவலுக்கு ஈத்தரை அப்சர்வ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பேசிட்டு இருக்கும் போதே மட்ரைன் திரும்பவும் ஆரம்பிக்குது. ஐயோ எல்லாரும் மூழ்கிறோம், இது என்ன எரிமலை மாதிரி வெடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. அடச்சா, நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வீடியோவா எடுத்துக்கணும் அப்படின்னு கோச் போ சொல்றேன். அவ்வளவு நாள் தான் அந்த ஷிப்ல இருக்க போறான்னு லாக்னா கேட்கவும், முதல்ல இது வா ஷிப் கிடையாதுடான்னு ஜின் சொல்றான். நான் எத்தனையோ பிளானட்க்கு டிராவல் பண்ணி ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த ஷிப்ல கிடைக்கிற ஃபுட் இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இதை மட்டும் வச்சே 3 வருஷத்துக்கு நான் கண்டென்ட் போடலாம். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணா போதும், இதனால தர நான் சாப்பிடாத டேஸ்ட்ல உள்ள சாப்பாடுலாம் கிடைக்குது அப்படின்னு கவுச் போ சொல்றா. கூடிய சீக்கிரம் இந்த ஷிப் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக போகுது. ஸோ நார்மல் பீப்புளுக்கு இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு ஜின் சொல்லவும், என் ஃபுட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சா நான் எப்படி வேணா மாறுவேன் அப்படின்னு கவுச் போ சொல்றா. அடுத்து எந்த பிளானட்க்கு பாப்போம்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மதரோட ஈத்தர் எந்த சிக்னலையும் டிடெக்ட் பண்ணல, சும்மா நம்ம ரேண்டமா தான் சுத்தணும்னு ஹெர்மிட் சொல்றா. அந்த ஆவை காஸ்மோஸை விட்டு வெளியே போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விச் சொல்லவும், ஏன் அப்படின்னு சிஸ்டர் கேட்கறா. நேரோ, ஜேகி, இன்டர்ஸ்டெல்லார் யூனியன், எல்சி, ஹை லெவல் பவர் இருக்கிற நிறைய பேர் இந்த ஒரே காஸ்மோஸ்ல இருக்காங்க, எனக்கு நம்ம அது சரியா படல அப்படின்னு விச் சொல்றா. ஒரு ஆண்ட்ராய்ட் மாதிரி பேசுப்பா, மூட நம்பிக்கையில பேசாத அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. ரெபேக்கா ரூம்ல போய் உட்காந்து பே கியூபை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹாப்பி வந்து அந்த பே கியூப் பாக்ஸ்ல ரெபேக்கா ஈடன் ஜீரோன்னு எழுதிருக்கவும், இதை நீ எப்போ எழுதுனு கேட்கவும், கேவ் பிளானட்ல நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, அங்க இருக்கிற மெமரிஸ் எதையும் என்னால மறக்கவே முடியாது. இந்த ஈடன் ஜீரோ இப்போ அது எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, அதனாலதான் எனக்கு சொந்தமான ஒரு பொருள் அதோட நேம் எழுதியிருக்கேன், ஏன்னா இப்போ அது எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி அப்படின்னு பா சொல்றா. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஃபாரஸ்டால மட்டும் இல்லாம நிறைய பிளானட்ஸ்ல ரோபோட் வந்து எரப்ட் ஆயிருக்கு. பிளானட் நேரா ஒன்னான தி டெம்பிள்ல வந்து தி ஓசன்ஸோட ஒரு முக்கியமான பர்சனான போசைடன் ஷூரா பேட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. இவன் தான் ஷூராவா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். போசைடன் நேரோட குழந்தைகளை பீப்புள் ஆஃப் ஆபை காஸ்மோஸ் போல இருந்து நம்ம ரோபோட்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சோம். ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு அதுங்களுக்கு இடம் கொடுத்தா இப்ப ஹியூமன்ஸ் அதுங்களை பார்த்து பயந்து வாழணுமா? சோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாகணும். பீப்புள் ஆஃப் ஆபை காஸ்மோஸ் நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆபை காஸ்மோஸ்ல இருக்கிற ஒரு ரோபோட்டை கூட விடாம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும்னு ஆர்டர் பண்றேன். இதுதான் ஜட்மெண்ட் டேவோட ஆரம்பம். ரோபோட்ஸை பார்த்து நம்ம பயந்த காலம் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு ஷூரா சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லா ரோபோட்ஸும்லாம் ஒன்றும் மோசம் கிடையாது. ஜீகி ஹேக் பண்ணதுனால தான் ரோபோட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சு. பட் இதையே ஒரு காரணமா காட்டி ஆவை காஸ்மோஸ்ல இருக்கிற எல்லா ரோபோட்ஸையுமே வந்து ஷூரா டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.